தேவர்களுக்கு மட்டுமில்ல, மனிதர்களுக்கும் அரக்கர்களால பெரும் தொல்லை. முந்தைய யுகங்களில அரக்கர்களுக்கு என்று தனி உலகம் இருந்தது. அடையாளம் இருந்தது. சத்திய யுகத்தில் அரக்கர்கள் வேறு லோகங்கள்ல வசித்ததாக சொல்லப்படுது. திரேதா யுகத்தில் இதே பூலோகத்தில் ஆனா வெவ்வேறு இடங்களில் வசித்ததாகவும், துவாபர யுகத்தில் ஒரே குடும்பங்களில் அசுர சுர குணங்களை உடையவர்களாக இருந்தனர் என்றும் கருத்து. கலியுகத்திலோ அரக்கர்கள் ஒவ்வொரு ஜீவனுக்கு உள்ள குணங்களாக வியாபிச்சிருக்காங்க. கோபம், மோகம், பொறாமை, ஆசை, வன்மம் முதலிய குணங்களின் வழியா நம்மை கட்டுப்படுத்துறாங்க. ஒவ்வொன்றும் நாம வெல்ல வேண்டிய பெரும் அரக்க வடிவங்கள். நாரை வடிவில் இருந்த பகாசுரன் எனும் அரக்கனுடைய வாயை பிளந்து கிழித்தெறிந்தான் கண்ணன். ராவணனின் தலையை கிள்ளி எறிந்தான் ராமன். கண்ணனும் ராமனும் நாராயணன் வடிவங்கள். ராவணன் அகங்காரத்தின் உருவம். பகாசுரன் அஞ்ஞானத்தின் வடிவம். இவற்றை நாமாக வெல்வது ஒரு புறம் இருந்தாலும், நாராயணனான ஆதிமூலனை சரணம் என்று திரௌபதியைப் போல அழைத்தால் அரக்கர்களை பிளந்தழிக்கவும் கிள்ளி எறியவும் உடனே நம்முடைய உதவிக்கு இறைவன் வருவது திண்ணம். வியாழன் மறைந்து விடிவெள்ளி முளைத்தது. இனி விடியல் துவங்கும். பறவைகள் அந்த நற்செய்திய பாடி கொண்டாடுகின்றன. விடியலுக்கான பொழுது என்று ஆழ்மனம் உணர்ந்திருக்குது. ஆனாலும் கொஞ்சமாக திறந்திருக்கிற கண்ணுல அரைக்குறை மயக்கமென தூக்கத்தின் மிச்சம் விட்டு விலகாம பற்றி இருக்குதே. அழகு பதுமையென உறங்குகிறாள் தோழி. பதுமை என்ன செய்யும்? அதன் அறிவு கண் திறக்காததால யாருடைய சங்கத்தில இருக்குதோ அவங்களுடைய கைப்பாவையாக மாறும். பதுமையை போன்ற நமது அழகிய ஆயர்குல தோழி அரை கண் மலர்த்தி உறங்கினாலும் தோழிகளெல்லாம் இறைவன் புகழ் பாடி அவளை எழுப்புறாங்க. தோழி புண்ணியம் செய்தவள், சத் சங்கத்தில் இணைந்து விட்டாள். பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம். ஆண்டாள் திருவடி சரணம். புள்ளின் வாய்க்கீண்டானே பொல்லாரக்கனை கிள்ளிக்களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் ஊரங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் புள்ள கூளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரெம்பாவாய்.